அதாவது மது அருந்துனா என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து டாஸ்மார்க்கில் இந்த விஸ்கி பிராண்டி இந்த மாதிரி பியர்லாம் குடிக்கிறதுனால என்ன நடக்குன்னா, இந்த நரம்பு மண்டலம் அப்படியே செயலிழந்து போகுது, அல்லது மரத்து போயிடுது. அதனால தான் வந்து அது மரத்து போகும்போது இப்போ நம்ம கால் மரத்து போச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளால் எந்திச்சு நிற்க முடியாது. எந்திச்சு நிற்க முடியாது, இந்த கையை பயன்படுத்த முடியாது, காலை பயன்படுத்த முடியாது. அதுபோல் நீங்கள் வந்து இந்த பியர் குடித்தாலோ அல்லது வந்து விஸ்கி பிராந்தி குவாட்ரு ஆஃபி எது குடித்தாலும் சரி, இந்த ஆல்கஹால் சாராயத்தை குடித்தா உடனே இந்த நரம்பு மண்டலமே செயலிழந்துடுது. உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பு மண்டலமே செயலிழந்துடுது. செயலிழந்து மரத்து போயிடுது. மரத்து போகும்போது இந்த உடம்பே பார்த்தா பேச முடியாது, நிற்க முடியாது, அந்த சிந்தனை எதுவுமே ஸ்டெடியாக இருக்காது. அப்போ சாராயம் குடிக்கும்போது என்ன நடக்குதுன்னா இதுதான் நடக்குது. அந்த நரம்பு மண்டலம் செயலிழந்து போகுது, மரத்து போயிடுது. மரத்து போகும்போது நம்ம எப்படி கை கால் மரத்து போனால் என்ன செய்ய முடியாதோ அதே போல் இந்த சாராயம் குடிக்கும்போது அது உடம்புல இருக்கிற அத்தனை நரம்புகளையும் மரத்து போக செய்யுது கொஞ்ச நேரத்துக்கு. அந்த சாராயம் குடிக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கோ 2 மணி நேரத்துக்கோ அந்த எந்த அளவுக்கு நீங்கள் குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து அந்த நரம்புகளை கடுமையாக தாக்குது. அது நில குலைஞ்சி போகுது. இந்த நரம்பு மண்டலத்தால் அதோட வேலையை செய்ய முடியல, கட்டுப்படுத்த முடியல இந்த உடம்பை. அந்த அளவுக்கு அது நில குலைஞ்சி போய் மரத்து போயிருதா, அதனால இந்த உடம்பு ஸ்டெடியாக நிற்க மாட்டேங்குது. இதைத்தான் அவங்க போதை அப்படின்றாங்க. அதனால் வந்து இதில் வந்து இந்த மது போதை சாராயத்தில் நம்ம அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுலேருந்து முற்றிலும் இந்த ஆல்கஹால் உடம்புக்கு கேடு விளைவிக்கிற இந்த மதுபானத்தை குடிக்கக்கூடாது. நம்ம வீட்டிலே வந்து ஒயின்லாம் தயாரிக்கலாம். வீட்டில் ஒயின் தயாரிக்கணும், அது உடம்புக்கு நல்லது. அதில் வந்து நாட்டு சர்க்கரை அல்லது பனை வெல்லம் போட்டு ஈஸ்டெல்லாம் கலந்து வெள்ளைச்சீனி சேர்க்கக்கூடாது. திராட்சைப்பழம், அதை வந்து திராட்சைப்பழம் அப்புறம் பீட்ரூட்டோட ஜூஸு இதெல்லாம் கலந்து நம்ம யூடியூப்பில் நிறைய வந்து வீட்டில் எப்படி ஒயின் தயாரிக்கிறது அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. அதில் வந்து ஒரு குறைவான போதை அதான் போதுமானது. அந்த போதை வந்து போதுமானது, உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய அது ஒரு மதுபானம். அது வீட்டிலே நம்ம தயாரிக்கலாம். ஆண் பெண் இருவருமே குடிக்கலாம். அதனால் வந்து இந்த மாதிரி டாஸ்மார்க் சாராயம் இருக்குல்ல, இது வேண்டாம். இது வந்து நரம்பு மண்டலத்தில் குடிக்கிற ஒவ்வொரு முறையும் நரம்பு மண்டலத்தில் கடுமையாக பாதிப்படைய செய்து கடைசியில் அந்த நரம்பு மண்டலம் படிப்படியாக செயலிழந்து போயிடுது. நீங்கள் தொடர்ந்து குடிக்க ஒரு முறை குடிக்கும்போது எப்படி நரம்பு மண்டலத்தை கடுமையாக பாதிக்குதோ அதுபோல் ஒவ்வொரு முறையும் அது குடிக்கும்போது நரம்பு மண்டலத்தை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து இன்றைக்கி குடிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும். அப்புறம் மறுநாள் மீண்டு வந்துடும், திரும்பவும் அந்த நரம்பு மண்டலம் வந்து பழைய நிலைமைக்கு வரும். ஆனாலும் அந்த பாதிப்புங்கிறது இருக்குல்ல, அடி வாங்கினது நேற்று சாராயம் குடித்ததுனால அதுக்கு பலத்தை அடி விழுந்திருக்கும். அதில் அந்த பாதிப்பில் அது இருக்க தான் செய்யும். இப்படி தொடர்ந்து குடிக்கும்போது வாரந்தோறும் குடிக்கும்போது கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா நரம்பு மண்டலம் செயலிழந்து அதான் அந்த குடித்தவங்க எல்லாருமே கடைசியாக அந்த பக்கவாதம் அந்த மாதிரியான விஷயங்களில் நரம்பு மண்டல பிரச்சனையால் பாதிக்கப்படுவாங்க. குடிக்க அடிமையானவங்க எல்லாரும் நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுவாங்க. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி மதுபானம், அதாவது ஆல்கஹால் சாராயம்லாம் வேண்டாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டிலே தயாரிக்கக்கூடிய இந்த திராட்சை மதுபானம் இருக்குல்ல, அந்த மாதிரியான மதுபானம் குறைவான போதை தருகிற மதுபானம், அது உடலுக்கு நன்மை தரக்கூடியது. மதுபானம் மனிதர்களுக்கு தேவை. ஆனால் அந்த மதுபானம் எதுவாக இருக்கணும்னா நம்ம வீட்டிலே தயாரிக்கக்கூடியது தான். வீட்டில் தயாரிக்கக்கூடிய ஒயின், திராட்சை ஒயின், அது வந்து ஒரு 10 நாளில் தயாரிச்சிடலாம். வச்சுட்டு அப்பப்போ எடுத்து ஊற்றி குடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். ஆண் பெண் இருவருமே குடிக்கலாம். ஒரு குறைவான போதை தர உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியது. அதுதான் மனிதர்களுக்கு ஏற்ற மதுபானம்.